ஆக்சுவலி நம்ம விளையாட போகிறது போக்கிமான் யூனைட். அதுவும் டெசிடிவேயோட கேம் பிளே, அதாவது இன்னொரு அட்டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பித்த உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இப்போ வேணால் ஆரம்பிச்சிடுச்சு. நான் ரெடி கொடுக்க போகிறேன். ரெடி கொடுத்துட்டேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் போச்சு கைஸ் வெயிட் பண்ணுறது. ஏதோ புது அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம், ஆனால் அப்டேட் பண்ணால் ஒன்றுமே கிடைக்கல. ஸோ டெசிடிவை சூஸ் பண்ண வேண்டியதுதான். எங்கே இருக்குது? தான் இருக்குது. நான் தெரியும்ல. நான் பாருங்கள் கைஸ், எனக்கு இந்த ஹாலை வேற கிடச்சிருச்சு. எப்படின்னா ஒரு டிக்கெட் இருந்துச்சு கைஸ், அந்த டிக்கெட்டை வச்சு இந்த ஹாலை வேறு வாங்க முடியுமா, அதை வச்சு வாங்கிட்டேன். சும்மா வேஸ்ட்டாக கடந்துச்சு அந்த டிக்கெட்டு. யூஸ் அச்சு பண்ணுவோன்னு வாங்கினேன். என்ன கைஸ் தோற்றுருவோம் போலையே, 3 அட்டாக்கரு. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் கண்டினியூ பண்ணுகிறேன் கைஸ். ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டினியூ பண்ணுறேன். நான் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ என் பேட்டில் ஐட்டம்ஸை பார்த்துக்கோங்க. நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் எதிரி டீம் மட்டும் சொல்லிடுறேன். அங்கே பாருங்கள், அந்த டீமில் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறது ஆப்சால், ஓகேவா? ஸோ நம்மளை காப்பாற்ற போகிறது பிளாஸ்டர்ஸ். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். கைஸ் இந்த இடத்துல நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் லூசு பசங்க எங்கே போகுதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க நான் மேலே போகிறேன்டான்னு வாயில் வச்சுருந்தாங்க, வாயே திறக்கலை. அதனால் நம்ம ஸ்குட்டல் கூடயே போவோம். ஸோ ஸ்குட்டல் கிட்ட இந்த எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஜங்கிலுக்கு போனால் அந்த கெங்கார் வேறு எல்லா ஜங்கிலிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஜங்கிலுக்கு போக தேவையில்ல. ஸோ இங்கே நல்லா லேக் ஆகுது கைஸ், ஏன்னே தெரில, லேக் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனை கொடுக்குறோம் இவனுக்கு தான். ஒன்றாச்சு கொடுக்குறோம். சரி ஒன்றாச்சு விட்டு கொடுப்போம். விட்டு கொடுக்க மாட்டேனே. ஐயோ எடுத்துக்கணானே. இந்த காட்டி வேறு எப்படி தான் கைஸ், இந்த காட்டி வேறு எங்கே வர நெல்லு. நீ தான் என் ஃபஸ்ட்டு கில்லு. லுக்காரியோ கூட இருக்கா? காப்பாத்துடா டேய் 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 காப்பாத்துடா. கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்தா சே. ஓ ஜங்கிலிங் முடிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்றே ஒரு பஃப் மட்டும் விட்டுட்டு வந்துட்டான். எங்கே வா. ஐயோ லுக்காரியா கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்குது, நல்லது. ஸோ பழத்தை சாப்பிட்டு வாங்க. ஸோ இந்த காட்டி வேறே இப்படி தான். இப்போ வாங்க இந்த காட்டி வேரை போட்டு ஓ காட்டி வேறு விட்டு கொடுத்துட்டியா? அவனுக்காக ஏன் காட்டி வேறு விட்டு கொடுத்த? ஸோ இங்கே நடுவில் கழிவு குழு வந்துச்சு, இது அடிக்க வேண்டியது தான். அப்போ ஓசிக்கில்லு 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 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க கைஸ். ஓகே நானும் இந்த ஸ்கூட்டலும் இதை அடிச்சிட்ருக்கோம். அடித்து முடிச்சுட்டு நம்ம, ஏன்னா கெங்கார் கொஞ்ச நேரத்துக்கு ஜங்கிள் இல்லை, இதை அடிச்சுட்டு நம்ம எவால்வ் ஆகிடுவோம். ஸோ அப்போ போய் எவால்வ் ஆகிட்டோம், ஜங்கிளுக்கு போக வேண்டியதுதான். பாயத்தை சாப்பிட்டு போவேணாம். ஸோ மேலே போனோம். இதை அடிச்சுட்டு நான் நடுவில் போய் கொலைவு கூடு முடிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொலைவு குடி முக்கியம். ஸோ கொலைவு கூட அடிக்கலாம். ஐயோ இது என்ன இந்த அடி அடிக்குது, ஹெல்த் எத்தணும் போலையே. இது என்ன கொலைவு கூட நம்மளை அடிக்குது. ஸோ கொலைவு கொடியும் அடிச்சிட்ருக்கோம். இந்த கொலைவு கூட அடிச்சதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் ஏறுது. ஸோ நம்ம என்ன கோல் போடல. ஸோ கூடி சீக்கிரம் போடுவோம். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரல. ஸோ நம்ம கோல் போட போயிட்டுருக்கோம். ஓகே டிக்கு கொடுத்துட வேண்டியதான். நான் கோல் போடலான்னு நினச்சேன், போட்டுருவோம். தடுப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாரும் வரல. ரேசர் லீஃப் ஆன் பண்ண உடனே வெறும் அடிக்கணும், பல எதிரிகள் அடிக்கும். ஸோ லுக்காரியாவும் போட்டு தள்ள வேண்டிய நேரம். லீஃப் ஸ்டோம் எடுக்கணும்.
ஸோ ரேசர் லீஃப் தான் கைஸ் ஈஸி. ஸ்பிரிட் சேக்கல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இது தள்ளி விடும் வந்துட்டானா அந்த அந்த டீமோட ஜங்குலர் வந்துட்டானா அதெல்லாம் கீஞ்சுது. நம்மளை வழி பண்ண போகிறான். நசுக்கி போடணும். ஐயோ ஓடு. எஸ் ஓடியாச்சு. பழத்தை துணுவேனா. ஸோ இப்போ நம்ம ஐயோ எடுத்துட்டானுங்க. காலி. எஸ் பழத்தை ஒன்று கூட மிச்சம் வைக்கலையா அவனுங்க வைத்தியக்கார பசங்க. ஸோ யூனைட் மூவ் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எங்கே ஓடுறப்பா. ஐயோ கைஸ் இங்கே பாருங்கள் நான் எத்தனை லெவலில் துவிக்கிறேன்னு. ஸோ யூனைட் உச்சக்கட்ட சக்தி யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐயோ ஓ எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தெண்டை காட்டி வருதா போகிறதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு போயிருக்கு. ஆனாலும் தடுத்துட்டானுங்க. கீழே இருக்கிறத அடிக்க போயிடலாம். ஏன்னா நம்ம யூனைட் வேஸ்ட் பண்ணிட்டோம். கீழே நிறமை ரொம்ப மோசமாக போகுது போலையே. அதான் நம்ம மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். டைம் போக்கிமான்லாம் இவனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் அவனோட டீமோட ஜங்குலர் இருக்கானுங்க. எங்கே ஒரு ஜெட்டி கட்டுறாவா ஓடிடுச்சு. நம்ம இதை எடுத்துடணும். வரத்துக்கு முன்னாடி நம்ம இதை எடுத்துடணும். என்ன எடுக்கலான்னு பார்த்தியா? வா வந்தேன்னா குத்திடுவேன். பாருங்கள் கைஸ், இதுவும் இந்த அட்டாக்கும் நல்லா தான் கைஸ் இருக்கும். நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டான். கிரெஞ்சா என்ன. ஐயோ யூனைட் மூவ் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி ஓட்டுச்சு கைஸ். ஆனாலும் பரவாயில்ல. நம்ம சிந்திரஸ் தடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் தோற்றுரும் போலையே. என்னது இட்ஸ் க்ளோஸ் டு பேட்டில். ஓகே இப்போ நம்ம கீழே போய் கோல் ஜோனை தடுக்கலான்னு நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ மேலே போய் கொலவி கூட நடுவில் இருக்கிற கொலவி கூட அடிக்க போகிறோம். நம்மக்கிட்ட லேசர் லீஃப் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஐயோ உச்சக்கட்ட சத்தியா நான் போட்டு போகிறோம்ப்பா சாமி. இவன் உச்சக்கட்ட சத்தில் மாட்டினா அவ்வளோதான். ஏன்னா அவன் ஸ்பீட் ஸ்டார் வேறையா. ஐயோ பார்த்துட்டானா? இல்லை பார்க்கல. நைஸாக போய் பழத்தை சாப்பிட வேண்டியதான். இன்னும் 5 உடைச்சா வச்சிருவானுங்களா? வா நானும் கெங்காரம் இருக்கும். எங்களோட ஜங்குலர் வந்துட்டான்ல. இந்த தடவை நாங்கள் எடுக்கிறோண்டான்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே எடுத்துட்டானுங்க. நான் யூனைட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரக்வாஸா ஒரு 3 minute to 4 minute வந்துச்சுன்னா சமடா நானும் வரேன்டா. இர்றா. ஓகே கஷ்டப்பட்டு இல்லைடா எடுக்க விட்டான். ஓகே கரெக்டாக தான் செஞ்சுருக்கான் அவன். ஸோ இப்போ நம்ம கோலை தான் போடணும். கோலை வச்சிட்டானுங்க. ஓகே கீழே வரப்போது பொசிஷனுக்கு நிற்கணும். ஸோ கைஸ் நான் கீழே போகலான்னு நினச்சேன். நான் அந்த ஐயோ இவனை யோசிக்கவே மாட்டேறான். உச்சக்கட்ட சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கான். தெரில. நான் சும்மா கீழே தான் கைஸ் போயிட்டுருந்தேன். அவன் நடுவில் வந்து கடுத்து விட்டான். அவன் கீழே அடிச்சிட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம சிந்திரசம் போயிருக்கு. மொசக்குட்டி வேணாம். ஐயோ எடுத்துட்டோம். அப்பா நல்ல வேலை செஞ்சுருக்கடா. செம்ம. இது பேர் தான் டீம் ஒர்க்குனா டீம் ஒர்க்கு. ஸோ தோக்க போகிறோமா? ஆனால் நம்ம ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டா ஜெயிச்சிடலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு கோலை போட ட்ரை பண்ணுவோம். கோல் போட்டாச்சு. இப்போ நம்ம வெறும் இவங்கள தான் அடிச்சிட்ருக்கணும். ஸோ கோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ வாங்க மேலே ரஜிலிக்கு வரப்போகுது. ஆனால் அதை அடிக்கக்கூடாது. நான் இங்கே பொசிஷனில் நிற்க போகிறேன். ஏன்னா அது வரப்போகுது. ரெக்கார்ட்ஸாக வரப்போகுது. அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் ஏதாச்சும் சும்மா வெட்டியாக கிடக்கணுமோ. ஓகே யாராச்சும் புதரில் இருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட யூனைட்மும் கரெக்டாக இருக்குது திருடுறதுக்கு. ஸோ யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே இல்லை போல இருக்கே. நல்லா புஷ்ஷும் செக் பண்ணுவோம். யாருமே வந்துட்டான்ல பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் நான் புஷ்ஷில் போனது. ஸோ இங்கே ஒழிஞ்சு
இட்ஸ் க்ளோஸ் டு பேட்டில். கண்டிப்பாக நான் யூனைட் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எதிரிகள் கோல் போட்டுட்ருக்காங்க. நம்ம சிந்தஸு ஒரு முக்கால்வாசி ஹெல்த்தை குறைச்சோடனே நம்ம போயிடலாம். சிந்தராசு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாடே, கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறா. யூனைட் போட்டு நாங்கள் தத்துறேன்டா, பயப்படாதடா. இற யூனைட் போடுறேன்டா. போடு 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 போடு, எடுத்துட்டோம். ஓடு 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 ஓடு. இப்போ பார்த்தீங்களா கைஸ், இதுதான் பார்த்தீங்களா நண்பர்களே, இதுதான் டீம் ஒர்க்கு. என்ன வா 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 வந்து அடி வாங்கிட்டு வாண்டடா. ஸோ இப்போ நம்ம கோலை போட்டு கோலை தடுக்கலாம் வாங்க. ஸோ கோலை தடுக்க வந்துட்டோம். 50 போட்டிருக்கு, 50 இருக்குது, ஆனால் போட மாட்டேங்கிறேன். எங்கே நான் அவனை விட்டால் தானே எங்கே போடுறேன், எங்கே ஓடுறேன், நில்லு. ரக்காசி ஷீல்டு போயிடுச்சு. டக்குன்றா போடுங்க. போட்டான்டா. சமடா கோல் போட்டுக்கிட்டே போடுறா. 47 அப்பா 47 போடுறா. போடுறா. தெரியல கைஸ், அதனால தான் இவன் பேர் நூபு. என்ன எங்கே போகிறான், எதுக்கு தேவையில்லாமல் வந்தான், எதுக்கு போனானே தெரில. இப்போ அவன் ரெக்கார்ட்ஸ் ஷீல்டு வேறு போயிடுச்சா, இப்போ எப்படி கோல் போடுவான், பைத்தியம் மாதிரி பண்ணுறானுங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்போ வந்தான், எதுக்கு கோலை தடுக்கிறதுக்கு முன்னாடி அதை போய் போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. 50 இருக்குது பாரு, கெங்கார் தான் தனியாக வந்து போட்டுட்டு போகிறான். கோலை தடுக்கிறதும் நல்ல விஷயந்தான். நீ இந்த நடு கோலை சரி, நான் நடு கோலை தடுக்கிறேன், கீழ் கோலை தடுப்போ. என்னடா இவன் சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறான். கோல் போட்டானா, ஏதாவது போகிறதுக்கு முன்னாடி யூனைட் போட்டுட்டு போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் ஜெயிச்சான்னு வேறு தெரில. நாங்கள் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தோற்றுருவோம், அதுதான் நிஜம். நாங்கள் தோற்றுட்டோம். எஸ் ஜெயிச்சிட்டோம். அந்த கெங்கார் மட்டும் இருந்தேன்னா கைஸ் இந்த வீனஸாருக்கு நான் லைக்கே போட மாட்டேன். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு நீங்களும் லைக் போடுங்க கைஸ், அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய் கைஸ். இன்னொரு ஒரு அற்புதமான போக்கிமான் யூனிட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய் ஃப்ரம் கிச்சு. பாய்.